सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यं दैवमान्निकम् குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. நம்ம வாழ்க்கையில குறை இருக்குன்னு நினைச்சோம்னா எல்லாமே நமக்கு குறையாத்தான் தெரியும். ஆனா நமக்கு எந்த குறையும் இல்ல, கடவுள் நமக்கு கொடுத்ததை வச்சு நம்மளால சந்தோஷமா வாழ முடியும்னு நம்ம நம்பினா நமக்கு எந்த குறையும் இருக்காது, நம்ம நிம்மதியா இருக்கலாம். அதுலயும் இருக்கிறதுலயே பெரிய நிம்மதி என்னன்னா, காலையில எந்திரிச்சு இப்படி சாவகாசமா உட்காந்து கோலம் போடுறது. இந்த கோலம் போடுற வரைக்கும் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் அடுக்கலைக்குள்ள புகுந்துட்டா அப்புறம் சமைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பிள்ளைங்களை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. இந்த கோலம் போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி இருக்கு. அதுக்குன்னு உட்காந்துக்கிட்டே இருக்க முடியுமா? நேரத்துல போய் சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுமே. சீக்கிரமா கோலத்தை போட்டு எந்திரிச்சு போவோம். டே ஆவாரம் போ, என்ன கையில பாத்திரத்தை பார்த்ததும் பால் நினைச்சு வந்துட்டியாக்கும். இது பால் இல்லடா, கோலப்பொடி. எம்மா கோலமாவு கோக்கிலா, கோலப்பொடியா இது? நான் கூட பாத்திரத்துல வெள்ளையா பார்த்ததும் பால் நினைச்சிட்டேன் மம்மி. பால்காரன் இன்னும் வரல. பால்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் பாலை வாங்கி காய்ச்சி உனக்கு ஊத்த முடியும். அது வரைக்கும் இப்படி என் முந்தானை பிடிச்சுக்கிட்டே சுத்தாம ஒரு ஓரமா போய் படுப்போ. என்னது, பால்காரன் வரலையா? ஒரு பூனைக்குட்டி நானே காலங்காத்தால எந்திரிச்சு பால் குடிக்க வந்திருக்கேன். பால்காரன் இவ்ளோ நேரமாகி பால் ஊத்தாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வர வர இந்த ஊர்ல யாருக்குமே பொறுப்பு இருக்க மாட்டேங்குது. டேய், அங்கிட்டு போன்னு சொல்றல்ல, கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன். கோலத்தை மிதிச்சு கலச்சி விட்டுறாதடா. இது கஷ்டப்பட்டு போட்ட கோலமா? நாலு பக்கமும் ஆவாரம்பூவோட காலச்சு மாதிரியே வரைஞ்சு வச்சிருக்கீங்க. இதுக்கு ஆவாரம்பூ கிட்ட சொல்லியிருந்தா நானே வந்து என் காலால கலைநயத்தோட வரைஞ்சு கொடுத்திருப்பேனே மம்மி. இந்த ஆவாரம்பூவோட கலைநயத்துக்கு முன்னாடி பிக்காசோ ஓவியமே பின்னால போய் நிக்கணும். இதுக்கு போய் கஷ்டப்பட்டிருக்கீங்க மம்மி. ஐயோ சரி, உண்மையை சொன்னா பால் ஊத்த மாட்டாங்க. நம்ம பூனையாவே இருந்துருவோம். என்ன இது, விடிஞ்சு இம்பிட்டு நேரமாவது? காலங்காத்தால வீடே வெறிச்சோண்டு கிடக்கு. காலங்காத்தால நல்ல சாமி பாட்டுகளை கலகலப்பா வச்சு விட்டாதானே வீடு விளங்கு. இந்த வீட்டை இந்த தேவியை தவிர வேற யாரு விளங்க வைக்க முடியும்? நான் தான் விளங்க வைக்கணும். சாமி பாட்டுகளை நம்மளே வச்சு விடுவோம். இப்பதாமா வீடு விளங்குது. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை கூட்டுவோம், அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கு. ஷோ, காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஒரு மனுஷனை இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க போல. எல்லாம் இந்த அம்மாவோட வேலையா தான் இருக்கும். இந்த வர இருங்க. அம்மா, என்ன லீச்சிவா, அதிசயமா இருக்கு. நேரங்காலத்தோட எந்திரிச்சு வந்திருக்க. ஆமா, நீங்க போட்ட பாட்டு சத்தத்துல இந்த தெருவே எந்திரிச்சிருக்கோம். நான் எந்திரிக்க மாட்டேனா? அவள சத்தமாவா இருக்கு? சத்தமா இருக்காவா? காது கிளியுது, மனுஷன் தூங்க முடியல. ஒருத்தர் நிம்மதியா இந்த வீட்டுல தூங்க கூட விட மாட்டீங்களா? ஆமா துரை, ராத்திரி எல்லாம் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து படுத்திருக்கிறாரு. இவரை தூங்க விடாம எழுப்பிட்டாங்க. இப்ப பாட்டு நிறுத்த போறீங்களா இல்லையா? இலிச்சிவா, காலங்காத்தால வீட்டுல சாமி பாட்டு போட்ட தமிழ்ல வீடு விளங்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் நீங்க இந்த வீட்டை விளங்க வைக்க வேண்டாம். விளங்குன வரைக்கும் போதும், நிறுத்துங்க. இல்ல, காலங்காத்தால கொஞ்ச நேரம் பாட்டு ஓடட்டும் இல்லையா? அப்பதான் நல்ல மங்களகரமா இருக்கு. எனக்கு தூக்கம் வருது. இப்ப இந்த பாட்டு நிறுத்துறீங்களா இல்ல நான் டிவியை போட்டு உடைக்கவா? அப்புறம் பாட்டே வைக்க முடியாது. யாரு வாங்கின டிவியை யாரு போட்டு உடைக்கிறது? அது ரிமோட்டை உடைக்கவான்னு கேட்டேன். ரிமோட்டும் நான் வாங்கினதுதான். சரி இருக்கட்டும். இப்ப பாட்டு நிறுத்துறீங்களா என்ன? ஐயோ சரியில்ல, இப்ப என்ன நீ தூங்கணும், பாட்டு சத்தமா இருக்க கூடாது, அப்படி தானே? சத்தத்தை வேணா குறைச்சிக்கிறேன் போல. சரி, அதையாவது பண்ணுங்க. தூக்கம் வருது மனுஷனுக்கு. காலங்காத்தால எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு அவசரமா கிளம்பி போறவங்க கூட இம்பிட்டு கோவப்பட மாட்டாங்க. திரும்ப போய் படுத்து தூங்கறதுக்கு இம்பிட்டு கோவப்பட்டுட்டு போறான். ஆமா, இவனை சொல்லி என்ன ஆகுது? எல்லாம் இவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிற இவன் அக்காவை சொல்லணும். ஆமா, மணியாவது இன்னும் காப்பி போடாம இந்த லட்சுமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? லட்சுமி, காப்பி கொண்டா. காப்பி போட்டுட்டு இருங்க, கொண்டு வரேன். ஏட்டி லட்சுமி, எனக்கு காப்பியில கொஞ்சோண்டு இன்னைக்காவது சக்கரை கூடுதல் போட்டு கொண்டு வா மாட்டி. ஆமாமா, உங்களுக்கு இருக்கிற சக்கரை வியாதிக்கு சக்கரை டப்பாவோடயே போட்டு கொண்டு வரேன், இருங்க. அச்சோ, இல்லப்பா.
அழுவாதீங்க அழுவாதீங்க ஆதி செல்லம், அது அம்மா வந்துட்டேன். இல்லப்பா இல்ல அழக்கூடாதுப்பா. அம்மா தான் ஓடி போய் கோலம் போட்டுட்டு அப்பாக்கும் பாட்டிக்கும் காப்பி மட்டும் போட்டு கொடுத்துட்டு ஓடி வந்து தம்பியை பாப்போன்னு பார்த்தா அதுக்குள்ள அழுக ஆரம்பிச்சிட்டியா? சரி 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 இல்ல அழுவாதீங்க, இந்த அம்மா வந்துட்டேன்ல, அழுவாதீங்க தங்கம். நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குனா சடச்சடான வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவோன்னு பார்த்தேன், அதுக்குள்ள எந்திரிச்சிட்டேன். இனி திரும்பவும் உன்னை தொட்டியாட்டி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் தான் வேலையெல்லாம் பார்க்கணும். அதுக்குள்ள உன் அப்பனும் மாமனும் சேர்ந்து நேரமாச்சு சாப்பாடு ஆகலையான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா என்ன பண்ணுவனோ தெரியலையே. சரி ஒரு கத்துனா கத்திட்டு போட்டோம், முதல்ல என் பிள்ளைய தூங்க வைக்கிறேன். தூங்குடா செல்லம், ஆராரோ ஆரிராரோ. அட என்னடா இது, தம்பி தான் நேரத்துல முடிச்சிட்டான்னு பார்த்தா அபிக்குட்டியே நேரத்துல முடிச்சு வந்துட்டியா? பால் வேணுமா? தூங்கி எந்திரிச்சதும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? சரி இரு, இந்த தம்பி அழுதுகிட்டு இருக்கான், தம்பியை தூங்க வச்சுட்டு உனக்கு பால் சுட வச்சு ஆத்தி தரேன். இப்பமே பால் வேணுமா? இப்பமே பால் வேணும்னா நான் என்ன பாலை மடியிலே கட்டி வச்சிருக்கேன்? இரு தங்கம், தம்பி அழுதுகிட்டு இருக்கான்ல, தூங்க வச்சுட்டு அப்புறம் உனக்கு பாலை சுடு பண்ணி தரேன். இரு. அது சரி, தம்பி அழுதுகிட்டு இருக்கான், அவனை விட்டுட்டு வந்து உனக்கு பால் கொடுத்துட்டு அப்புறம் அவனை தூங்க வைக்கணுமோ? வர வர உன் மாமங்கார கூட சேர்ந்து அவன மாதிரியே பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சுட்ட. அக்கா அட இன்னைக்கு என்ன அதிசயம், எல்லாரும் நேரம் காலத்தோட எந்திரிச்சு வந்திருக்கீங்க. பின்ன எந்திரிக்காம என்ன பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மா தான். ஏன் அம்மாவா? ஏன் அம்மானா உனக்கு யாருடா? எனக்கும் அம்மா தான். அப்புறம் என்னடா என்னமோ ஏன் அம்மாங்கற? சரி அம்மா என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? எப்பவும் போல டிவில சாமி பாட்ட சத்தமா வச்சு தூங்குறவங்களை எல்லாம் எழுப்பி விட்டுட்டாங்க. ஓ இதெல்லாம் அம்மாவோட வேலை தானா? பாட்டு சத்தமா வச்சதுனால தான் இவனும் எந்திரிச்சு அழுதுகிட்டு இருக்கானா? ஆமாக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். வந்து என்னன்னு கேளுவா. வாக்கா, வந்து அம்மாவை என்னன்னு கேளு. கொஞ்சம் நிறுத்துங்கடா, ஆளாளுக்கு அது வேணும் இது வேணும் எல்லாமே ஒரே நேரத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னதான்டா செய்ய? எனக்கு என்ன 10 கை இருக்கா? அக்கா, அம்மாவாலதான் என் தூக்கமே கெட்டு போச்சு. ஒழுங்கா வந்து பாட்டு ஆஃப் பண்ண சொல்லுக்கா, நான் தூங்கணும். ஐயோ எலி சிவா, பிள்ளைங்களை கூட சமாளிச்சிடலாம் போலடா, ஆனா ஒன்னதாண்டா சமாளிக்க முடியல. எனக்கு 2 பிள்ளைங்க இல்ல, உன்னோட சேர்த்து 3 பிள்ளைங்க. 4ஆவதா கூட ஒரு பிள்ளைய பெத்துக்க யாரு வேண்டானா? வந்து முதல்ல அம்மா கிட்ட பாட்டு ஆஃப் பண்ண சொல்லுக்கா. ஆமா, உங்க 3 பேத்தையும் என்னால சமாளிக்க முடியல, இதுல 4ஆவது வேற. கொஞ்சம் போடா, உனக்கு என்ன பாட்டு ஆஃப் பண்ணணும் அவ்வளவுதானே? வரேன் போ. சரி சரி, சீக்கிரமா வந்து முதல்ல இந்த பாட்டு ஆஃப் பண்ணு, நான் போய் தூங்குறேன். சரி சரி, நான் வந்து ஆஃப் பண்றேன், நீ போய் தூங்குடா. ஐயோ கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வந்துருச்சு, இன்னும் இந்த பையன் இந்த சின்ன பிள்ளைங்களை விட மோசமா இருக்கான். இவனை சொல்லி என்ன செய்ய? நான் தான் தம்பின்னு இப்படி செல்லம் கொடுத்தே வளர்த்துட்டேன். என் தம்பி இன்னும் எனக்கு குழந்தைதான், ஆனா என்ன இவனுக்கு வரப்போற பொண்டாட்டியும் இவனை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நீ இவனுக்கு வரப்போறவ எங்க இருக்காளோ? एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. கணேஷா, தினமும் காலையில இப்படி 1/2 மணி நேரம் உன்கிட்ட புலம்பி உன்னை டார்ச்சர் பண்றேன்னு நினைக்காத. நான் என்ன பண்றது? என் கஷ்டத்தை சொல்லி புலம்புறதுக்கு எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே. சின்ன வயசுல இருந்து சந்தோஷம்னாலும் கஷ்டம்னாலும் உன்கிட்ட தானே ஓடி வந்து சொல்லுவேன். நான் புலம்புறதெல்லாம் கேட்கறதுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? அது என்னமோ தெரியல கணேஷா, காலையில எந்திரிச்சதும் உன்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் புலம்பணும், அதே மாதிரி அந்த நாள் முடியும் போதும் அந்த நாள்ல என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் வந்து உன்கிட்ட ஒப்பிச்சாதான் மனசுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் எப்பவும் போல புலம்பிக்கிறேன், நீ கேக்குறதுனா கேளு, இல்லைன்னா உனக்கு அங்க வேலை இருந்தா பாரு கணேஷா. தினமும் காலையில வந்து உன்கிட்ட நான் என்ன கேட்க போறேன்? ஒரே பல்லவிதான். சின்ன வயசுல அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் என்னையும் என் தங்கச்சி கையிலையும் இத்தனை வருஷமா நல்லபடியா பாத்துக்கிட்டு வர என்னோட அம்மாச்சி, அவங்க நீண்ட ஆயுசோட ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அப்புறம் என் தங்கச்சி கையல், என்னாலதான் மேல படிக்க முடியல, அவளாவது நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அம்மாச்சி எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் ஆச்சுட்டி. அப்ப முடிஞ்சிருக்கும். அக்கா முடிஞ்சுதா அக்கா? என்னது? இல்ல சாமி கும்பிட்டு முடிச்சிட்டியான்னு கேட்டேன். முடிஞ்சது. சரிக்கா, அப்புறம் இன்னைக்கு காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டி, நிறைய கடையெல்லாம் போடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கு ஒரு 100 ரூபாய் வேணும்.
100 ரூபாவா? ஏய், வாங்கி சாப்பிடுறதுக்கு எதுக்கடி 100 ரூபாய்? ஒரு 50 ரூபாய் பத்தாது? 50 ரூபாவா? 50 ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட கிடைக்காதுக்கா. ஐஸ்கிரீமே 60 ரூபாய் தெரியுமா? ஏய், அதுக்குன்னு 100 ரூபாய் எல்லாம் ஒரே நாள் செலவு பண்ண முடியுமா? கா, நீ என்னக்கா 100 ரூபாய் கொடுக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 500 1000 கொண்டு வருவாங்க தெரியுமா? இச்சி கையில அவங்க கொண்டு வந்தாங்கடா. அதுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி 500 1000 கொண்டு வாங்க முடியுமாக்கு? டேய், அக்கா கிட்ட பணம் இருந்தா தான் கொடுக்க முடியும். அக்கா எம்பிட்டு கொடுக்கறாளோ அம்பிட்டு வாங்கிட்டு போ, அம்பிட்டுதான். அம்மாச்சி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் அக்கா கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். அக்கா ப்ளீஸ் கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 500 1000 கொண்டு வரும்போது நான் ஒரு 100 ரூபாய் கூட கொண்டு போலனா கேவலமா இருக்கும்க்கா. நான் என்ன தினமும் 100 ரூபாய் வேணும்னா கேக்குறேன். இன்னைக்கு மட்டும் 100 ரூபாய் கொடுக்கா ப்ளீஸ் கா. சரி, என் பேக்ல 100 ரூபாய் இருக்கு, போய் எடுத்துக்கோ. ஹை, தேங்க்ஸ் கா. அக்கானா அக்கா தான், என் செல்ல அக்கா. ஏடி, இந்தாச்சி கையிலே தயிர் சாதம். தயிர் சாதமா? அதான் எனக்கு வேண்டாம். அத நீயே சாப்பிடு. இன்னைக்கு காலேஜ்ல நான் பிரியாணி சாப்பிட போறேன். டாடா. அக்கா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன்க்கா. சரி 100 ரூபாய் மட்டும் தான் எடுக்கணும், பார்த்து போயிட்டு வா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். பை. இப்போ என்னத்துக்கு இந்த வந்து பிள்ளைக்கு 100 ரூபாய் கொடுத்த? என்ன பண்றது அம்மாச்சி, அதான் கேக்குறாளே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய காசு எடுத்துட்டு வருவாங்க, 100 ரூபாய் கூட எடுத்துட்டு வரலன்னா கேவலமா இருக்கும்னு சொல்றா. இனி என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு நாள் தானே, போட்டு விடுங்க. அதுக்கு இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில 100 ரூபாய் அவளுக்கு செலவு பண்றதுக்கு வேணுமாக்கு? இந்த மாசம் கையில பணமே இல்ல. இனி 1ஆம் தேதி சம்பளம் வந்தாதான் பணம் கைக்கு வரும். அது வரைக்கும் செலவுக்கு கூட இல்ல. பஸ் பாஸுக்கு மட்டும் தான் 100 ரூபாய் கெட்டதுக்கு இருக்குன்னு சொன்னேன். இப்போ அந்த பணத்தை தான் அவகிட்ட கொடுத்தேன். இனி பஸ் பாஸுக்கு என்ன பண்ணுவ? இனி என்ன பண்றது, அடுத்த சம்பளம் வர வரைக்கும் நடந்து போக வேண்டியதுதான். ஆமா, வேலைக்கு போய் கஷ்டப்படுற பிள்ளை நீ நடந்து போ. இந்த பிள்ளை காலேஜுக்கு போய் ஃப்ரெண்டுகளோட செலவு பண்றதுக்கு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பு. பரவாயில்ல விடுங்க மாச்சி, நான் படிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி காசு கொடுத்து செலவு பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல. அவளுக்கு நானாவது இருக்கனே. இப்படியே தங்கச்சிக்கு கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு எல்லா கஷ்டத்தையும் நீ தாங்கிக்கிறதுனால தான் அந்த பிள்ளை இப்படி செலவு பண்ணிட்டு கிடக்கு. இங்க யாரு தயிர் சாதம் கூட வேணான்ட்டு போயிடுச்சு. அதுக்கு காலேஜுக்கு கொடுத்த உடனே தயிர் சாதம் கேட்டேன். இப்போ இது வீணா போயிடும்ல. இப்ப தயிர் சாதம் வீணா போயிடும் தான் உங்களுக்கு கவலையா? சரி, அதை என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய்க்கிறேன். சரியா மாச்சி, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரி, என்ன பார்த்து போயிட்டு வா. சரி, அப்புறம் என்ன வெத்தலை பாக்கு கேட்கல? எனக்கு ஒண்ணு இன்னைக்கு வெத்தலை பாக்கு வேண்டாம் போ. நீயே பாவம் கையில பணம் இல்லாம இன்னைக்கு நடந்து போற. இதுல எனக்கு வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கு என்கிட்ட வந்த பணம்? பஸ்ல போறதுக்கு தான் என்கிட்ட பணம் இல்ல. ஆனா உங்களுக்கு வெத்தலை பாக்கு வாங்குறதுக்குலாம் என்கிட்ட பணம் இருக்கு. நான் சாயந்தரம் வரும்போது வாங்கிட்டு வரேன், கவலைப்படாதீங்க. சரியா மாச்சி, நான் போயிட்டு வரேன். சரி அஞ்சுமா, பார்த்து போயிட்டு வா. அப்பனே விநாயகா,